ஹாய் வெல்கம் டு அன்னரத்னம்ஸ் கிச்சன். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு டீ தான். என்னடா ஒரு பூவை காமிச்சிட்டு டீயை பற்றி பேசுகிறாளே அப்படின்னு பார்க்காதீங்க. இது பேர் சங்குப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் சங்குப்பூன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம டீ எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துங்க. டீ போடுற பேனில் ஆன் பண்ணிட்டு அது சூடானோன்னா ஒரு கிளாஸ் நான் காட்டுவேன் பாருங்கள், அந்த கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். டீ பாத்திரம் சூடானோன்னா அந்த ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அந்த தண்ணி சூடாகி கொதித்ததுக்கப்புறம் நான் சொன்னேன்னா சங்குப்பூ, அந்த சங்குப்பூவை போடணும். நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20-25 பூ இருக்கும். நான் இது ஒரு 2 பேருக்கு போடுறனால அரை கிளாஸ் குடித்தா போதும். 2 பேருக்கு போடுறனால ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கேன். அது கொஞ்சம் லைட்டாக கொதித்து லைட்டாக அதோட அந்த சங்குப்பூவில் இருக்கிற கலர் தண்ணியில் செப்ரேட்டாக இறங்கிடும். அந்த பூ அப்படியே ஒயிட் கலரில் ஆகிடும். நான் காட்டுறேன் பாருங்கள். இது ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணாம். லைட்டாக கொதித்தாலே ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே அதில் இருக்கிற கலர்லாம் தானாகவே அந்த வாட்டரில் ஃபில்ட் ஆகிடும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் இஞ்சி காமிச்சிருக்கேன்னா அந்தளவு போட்டால் போதும். ரொம்பலாம் இஞ்சி போட வேண்டாம், அப்புறம் காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸில் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா தேன் கலந்துக்கலாம். என்கிட்ட தேன் இல்லை, நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன்னா அதோட நம்ம அதை வடிகட்டி இந்த வாட்டரை எடுத்துடலாம். அந்த டீ தான், அதை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த நாட்டு சர்க்கரை கரையட்டும். அந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த சங்குப்பூ உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் வேணால் இதில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நார்மல் டீ மாதிரி தான் இருக்கும். எந்த ஸ்மெல்லும் இருக்காது. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி